இனிய சிம்மராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த சித்திரை மாதம் கிரக நிலைகள் அமர்ந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது, சாதகமாக எப்படி இருக்குது, எப்படி செயல்படணும், ஏதாகிலும் பரிகார முறைகள் நம்ம எப்படி கடைபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்கறக்கு வரோம். இந்த தொகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, குரு பெயர்ச்சி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நிறையா அதில் தெரிஞ்சுக்க வரலாம். இதில் பொதுவாக சில விஷயங்கள் நடைமுறைகளில் நம்ம எப்படிலாம் நடந்துக்கிட்டாக்கா நமக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பார்க்குறக்கு வரோம். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமும் வெற்றியை விரும்புகிறோம் அப்படின்னாலும் வாழ்க்கையில் அனைவருக்குமே சில சில தோல்விகள் குறுக்கீடுகள் இல்லாமல் இருக்க வராது. அதுவும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுக்க எப்பொழுதும் பார்த்திங்கன்னா அது ஒரு சேலஞ்ச் மாதிரி தான். எப்பவுமே உறவு, நண்பர்கள், வெளித்தொடர்பு, தொழில் எல்லா வகையிலையும் எடுத்துட்டோம்னாக்கா எல்லாத்தையும் சமாளித்து தான் போயாக வரணும். சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய இக்கட்டு தான். ஏன்னா இந்த லோகபாவத்துக்கு நவகிரக நாயகனாக இருப்பது சூரியன். இந்த சூரியனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுதே உண்டு. ஏன்னா எல்லாத்தையும் தாங்கியாக வரணும். அதுபோல் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க, பரம்பரையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் தாங்கியாகணும், வழிநடத்தியாக வரணும். இயற்கையாகவே ஒரு சுமை இருக்குங்க, இயற்கையாகவே சுமை இருக்கும். இப்படியாப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக அவங்க வாழ்க்கையில் எது போன்ற வழிமுறைகளை கடைபிடிச்சா வெற்றி அடையலாங்கிறது ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு ஒரு விஷயத்தை நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்க வரும். நம்முடைய வாழ்வியல் ரகசியத்தை ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம பெரிய அளவில் நிச்சயமாக வெற்றி அடையலாம், ஜொலிக்க வரலாம். சாமி இருக்குன்றாங்க, இல்லைன்னாலும் சரிங்க, இந்த நடைமுறை அமைப்பை நிச்சயமாக செய்தாக வரும். என்னது அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, உங்களுடைய ராசி சிம்ம ராசி. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து சித்திரை மாதம் முழுக்க எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மிக பலமாக இருக்க ஒருவர் மேஷ ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற நாள் தான் அந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சித்திரை மாதம் கொண்டாடுவோம். அந்த நாட்களில் மிக முக்கியமான பகுதியில் சூரியன் வரும்போது சூரியன் ரொம்ப உச்சம் அப்படின்னு சொல்ல வரும். பலமாக இருக்கார், பலத்துக்கும் பலமாக நிற்கிறாருன்னு அர்த்தம். அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் முழுக்கவே எடுத்துட்டிங்கனாக்கா அவர் ரொம்ப பலமாக இருக்காருன்னு சொல்ல வருவாங்க. மிக பலம். உங்களுடைய ஜென்ம ராசியான சிம்மத்தில் அவர் ஆட்சியாக இருக்கக்கூடியவர். ஆட்சி தான், ஆட்சி. ஆனால் அதையும் கடந்த ஒரு உச்சமான பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசியான மேஷத்தில் தலை ராசி என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் அவர் மிக பலம் பெறக்கூடிய நாட்களாக இருக்கிறோம். அப்போ இந்த ராசிக்கும் அந்த மேஷ ராசிக்கும் அந்த சூரியனுடைய பிரவேசமும் உங்களுக்கு என்ன ரகசியத்தை சொல்ல வருதுன்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். உங்கள் ராசின்னா அது நீங்கள், உங்கள் ராசின்னா அதுதான் உங்கள் மனசு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல். நான் நினச்சதெல்லாம் நடக்கிறது, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு உங்கள் ராசி தான் ரொம்ப முக்கியமானதே வச்சுங்களா. இந்த ராசியுடைய அமைப்பு தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் நினைப்பது நடக்கணும்னா உங்கள் ராசினாதான் நல்லா இருக்க வரணும். உங்களுடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கும், மகம், பூரம், உத்திரம், முதல் பாத வரல. இந்த நட்சத்திர அமைப்பு எது இருந்தாலும் அதில் சந்திர பகவான் தான் அமர்ந்திருப்பார். சந்திரன்றவர் யாருன்னாக்கா அவர் தான் மனகிரகம். உங்கள் நட்சத்திரத்துடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய செயல்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்க வருவார். இப்போ உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடந்துகிட்ருக்க வரும். அந்த தசாபுத்தி உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சங்கடம் தரக்கூடிய தசையாகவும் இருக்க வரலாம். எப்படி எது இருந்துட்டு போனாலும் சரிங்க, உங்களுடைய ஜென்ம ராசி பாவத்தன்மையிலிருந்து அழகாக நீங்கள் இயக்கினீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசை பாதுகாத்துக்கலாம். உங்கள் லக்கணம்ன்றது சொல்லக்கூடியது பார்த்தா உங்களுக்கு விதிநிலைகள் கொண்டு வந்தது என்ன, எதெல்லாம் அனுபவிக்க இருக்க வரும், யார் யார் எப்படியாப்பட்டவங்கலாம் சொல்லக்கூடியது உங்களுடைய லக்கணம். இந்த ராசி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க போகிறீங்க, உங்களை செயல்படுத்தக்கூடிய தசாபதி கிரகங்கள் எப்படியாப்பட்டவங்களாம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். அப்போது மற்றவங்கள நம்ம கண்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, எது பண்ணுவோம் நமக்கு தெரிய வராது. யார் மனசில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரிய வராது. நல்லவன் கெட்டவன் யாரும் கண்டுபிடிக்க நமக்கு ஞானம் இல்லை. அப்போ நாம் பலமாக வச்சுக்கிட்டோம்னா, நாம் சரியாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த காரியெல்லாம் ஜெயமாக இருக்கிறோம். நாம் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கிற போது நம்ம இன்னொருத்தோட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். அந்த வகையில் இந்த ஜென்ம ராசியான சிம்ம ராசியுடைய தலைவன் சூரிய பகவானை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறோம். அப்போது அவர் எங்கெல்லாம் பலம் பெறுறாருன்னா உங்களுடைய சுய வீட்டில் பலம் பெறுறாரு. சுய வீடுங்கிறது உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் எப்பொழுது சூரியனுக்கு ஏற்றாற்போல் வச்சுக்கணும், அதாவது கௌரவமாக வச்சுக்கிறது. ஒரு தலைமை பண்போடு இன்னொருத்தர் பார்த்து நம்மளை குறை சொல்லாத அளவுக்கு நம்ம இப்படி தான் ஒரு நேர்த்தியாக நடந்துக்கணும் என்ற ஒரு கொள்கையோடு வாழறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திட்டமிட்டு வாழறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த நிகழ்ச்சிக்கு வரணும் ஒன்று. அடுத்தபட்சமாக அவர் பலம் பெறுறது எங்கன்னாக்கா இந்த மேஷ மண்டலம். அந்த வீடு உங்களுடைய ராசிக்கு 9வது வீடு. அந்த வீடு என்ன சொல்லுவாங்கன்னா
தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க, தர்மஸ்தானம் சொல்லுவாங்க, பாக்கியஸ்தானம்னு சொல்ல வருவாங்க. இந்த பாக்கியங்களை கொண்டு தான் சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் பலம் பெற முடியும். ஒன்று, உங்கள் அப்பா சேர்த்து வச்சுக்கிற, உங்கள் தாத்தாலாம் சேர்த்து வச்சுக்கிற பித்திருக்கள் சேர்த்து வச்சிருக்கிற தான தர்மத்தை கொண்டும் நீங்கள் நினைச்சதெல்லாம் சிறப்பாக அடையலாம். அது ஒரு வழி. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, சிம்மராசிக்காரர்கள் இப்போ தலைமை ராசின்னு சொல்லுவாங்க. தலைப்புள்ள இல்லை குடும்பத்தில் பெரியவங்க அவங்க தான் பித்திருக்களுக்கு திதி விஷயங்கள்லாம் கொடுக்கணும் முன்ன சொல்ல வருவாங்க. ஆனால் சிம்ம ராசியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க ஒரு தலைப்பிள்ளைக்கு சமந்தான். அவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் கொடுத்தாலும் பித்திரு பூஜையின் பொழுது தானும் இருக்கணும், கூட இருந்து அந்த பித்திருக்களை வேண்டிக்கு வரணும். அப்படி இருந்து வேண்டி கேட்டுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வரம் கிடைக்க வரும். ஏன்னா பித்திருக்களுடைய சொத்துக்களை பரிபூரணமாக அனுபவித்து அது மேலும் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறவங்க சிம்மராசிக்காரங்க தான். ஒரு குடும்பத்தில் உங்கள் தந்தையார் எந்த அளவுக்கு உங்களை வசதி விட்டுருக்காருன்னு தெரிய வராது. உங்கள் பரம்பரையை ஒரு கௌரவத்திலேயோ செல்வாக்குலேயோ சொல்வாக்குலையோ எப்படி வசதி இருக்கான்னு தெரிய வராது. ஆனால் சிம்மராசிக்காரங்க என்ன பண்ண வருவாங்கன்னா, அந்த அமைப்பில் அழகான முறையில் உங்ககிட்ட ஒரு நல்ல சூரிய ஆதிக்கம் இருக்குதுன்னா சொல்கிறாங்க, செல்வத நிலையிலையும் வசத்திடுவாங்க, பேர் புகழையும் வசதி கொண்டு போயிடுவாங்க, பரம்பரை பேசப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க அழகான முறையில். அந்த திறம் இயற்கையாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் இருக்குது. இது எப்பொழுது பலம் பெறும் அப்படின்னா, இந்த பாக்கியஸ்தானம் பலம் பெறும்போது தான் நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி நடக்க, இல்லைன்னா நடக்காது, தலைகீழாக நடந்துடும். என்ன அது பார்க்கும்போது முதல்ல பித்திருக்களுக்கு பூஜை செய்யக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறணும். ஏன்னா பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அது ஒரு பாக்கியம். அவங்க புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அது நமக்கு ஒரு பாக்கியம். ஒருவேளை அவங்க பாவத்தை தாங்க சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னா நமக்கு பாக்கியம் அந்த இடத்துலேருந்து கிடைக்கலன்னு அர்த்தம். அதுக்காக வருத்தப்பட வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்னும் அடுத்த நிலை கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார். என்னதுன்னா, நாம தான தர்மம் பண்ணுறது, பிறருக்கு மனம் விரும்பி நாம தான தர்மம் பண்ணுறது. பித்திருக்கள் எப்படி இருக்காரோ, தந்தையார் எப்படி இருக்காரோ இருக்க வரட்டும், நல்லது செய்தாங்க கெடுதல் செய்தால் அவங்களுடைய சூழல், அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி என்னவோ ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். நல்லா இருந்ததுன்னா அவங்க ரூபத்தில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். சொத்து சுகத்தில் இருந்து ஆசீர்வாதத்திலேருந்து எல்லாம் அனுபவிக்கலாம். ஏன்னா அது ஒரு பாக்கியம் மாதிரி. சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவன் பாக்கியசாலிப்பா, அவன் வேலைக்கும் போக தேவை, ஒன்றும் தேவை, உட்காந்து பல தலைமுறைக்கு சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க முன்னோர்கள்லாம், அவனுக்கு என்னப்பா குறை அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்க வருவீங்க. சிலர்லாம் நிறைய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பாவே எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து வச்சுட்டு போயிருப்பார், தாத்தாவே சேர்த்து வச்சுட்டு போயிருக்க வருவார். இருக்கிறவங்க அழிச்சுன்னு உட்காந்துருக்க வருவாங்க. சிலர் அதை உசத்தவும் பார்க்க வருவாங்க வச்சுங்களா. அப்போது தாத்தா விட்டுட்டு போன ஒரு பணியை சிம்மராசியில் ஒரு பிள்ளை இருக்காங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, பொண்ணாக இருந்தாலும் சரிங்க, அதை வழிநடத்தி நம்ம இதை மேலே கொண்டு போகணும். ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தினவர் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா, அதை நான் கீழே விட மாட்டேன், இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு நான் மேலே கொண்டு போனால் தான் நான் வாழறதுக்கு அர்த்தம்ன்ற மாதிரில கொண்டு போவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த சாமர்த்தியெல்லாம் உண்டு. அப்போது முன்னோர்கள் செய்தது பாவ வினையாக தான் இருக்குது என்னாலும் சரிங்க, பாக்கியம் பெறுவதற்காக அல்லது அவங்களுக்கு பாவ வினையை தீர்ப்பதற்காக வேண்டி முயற்சி பண்ணியாக வரணும். அப்போ தான் தலைமை பண்பு உங்ககிட்ட குறிப்பாக இருக்க வரும். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியாத ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த பாக்கிய சாணத்தில் இருக்கிற ரகசியங்கள் என்னென்னா, முன்னோர்கள் பாக்கியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படி பாக்கியம் பண்ணியில்லை அப்படின்னா நீங்களும் தான தர்மங்கள் செய்து பாக்கியத்தை பெருக்கிக்கலாம். அதன் வழியாக தான் உங்கள் வெற்றியே இருக்குது, உங்கள் வாழ்க்கையே இருக்குது. உங்களுடைய ராசியான சூரியன் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு அருள்பாலிப்பார், பலன் கிடைக்கும், பலம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் நல்லதுக்கு எல்லாம் செய்தாலும் என் பித்திருக்கள் பாவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்க, நான் ஏன் அவங்களை கண்டுப்பானே அப்படின்னு நீங்கள் இருக்கவும் கூடாது. உங்களுடைய குடும்பம்னு ஒன்று இருக்குது, அடுத்த தலைமுறை சந்ததிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் தான் சம்பாரித்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு குடும்பம், அதை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. எப்படியும் குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாலும் அடுத்தது நீங்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம் அமையும் போது நீங்கள் தான் எல்லாத்தையும் தலைமை தாங்கி நீங்கள் பண்ணியாக வரணும் இல்லையா. அதுபோல் என்னுடைய பித்திருக்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதும் சொர்க்கவாசத்தை அடைய வைக்கிறதும் அல்லது அவங்க பாவ வினைகளை தீர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. அவர்களும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களே, நான் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவன், அவர்களுடைய ரத்தமாக இருக்கக்கூடியவன் நான் தான், அவர்களுடைய அணுக்களாக இருக்கக்கூடியவன் நானே. ஆகையால் அவர்களுடைய பாவ வினைகளை தித்துப்படி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறாரு. ஆனால் இறைவனிடம் அவர்கள் பாவ வினை தீர மன்றாடுவேன் அப்படி சொல்லி உறுதியான முறையில் அவங்களுக்காக ஒரு புண்ணிய கஷேத்திரங்கள் போக வர்றது, ஒரு தான தர்மங்கள் கொடுக்க வர்றது, அமாவாசை வழிபாடுகள் செய்ய வர்றது, பசுக்கு தானம் கொடுக்க வர்றது, அந்தணர்களுக்கு தானம் கொடுக்க வர்றது, தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணி இறைவா என் பித்திருக்களுடைய பாவங்களை மன்னித்தருளுங்கள், நானும் மேலும் பாவங்கள் செய்யாமல் புண்ணியத்தை பிறகு நல்ல வாய்ப்பை தாங்கன்னு சொல்லி கேட்டுக்க வர்றது, இது ஒரு உயர்ந்த கடமை. இது ஒரு தலைமை பண்பு. இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய அரசன், இந்த நவகிரகத்துக்கே அரசன் இருக்கிறது 9 கிரகம் தான். அந்த நவகிரகங்கள் தான் படுத்தக்கூடிய பாடலாம் நம்ம சிக்கி சின்ன பணம் ஆகிறோம் நிறைய பேர் இல்லைங்களா. அப்போது நமக்குரிய தலைவன் ஒரு சிறந்த தலைவனாக இருக்கிறான்.
அந்த தலைவரை நம்ம வந்து வலிமையாக பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் அவருக்கு பிடிச்ச மாதிரியான கொள்கைகளை வச்சுக்கிறது, அவருக்கு பிடிச்ச செயல்கள் எல்லாம் செய்கிறது, தான தர்மம், இறை வழிபாடு செய்கிறது, ஆலயம் தொழுறது, பித்திருக்களை மதிக்க வர்றது, பெரியோர்களை மதிக்க வர்றது, பெற்றோரை மதிக்க வர்றது, இதுபோல் அழகான கடமைகளை செய்ய வர்றது, இதை அழகாக நம்ம விரும்பி செய்கிற பட்சத்தில் அந்த சூரியன் வலுப்பெறுவார். சூரியன் நவகிரக நாயகன், தலைவனே அவர் தான். அந்த தலைவன் நம்ம வசமானதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள்லாம் நம்மளுக்கு சங்கடம் கொடுக்க வர முடியாதுங்க. இதுதான் உண்மை. உங்களை ஒருத்தர் தலைமையாக ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்கன்னு சொல்லிங்களா, எல்லாரும் பார்வை உங்கள் பேரில் தான் இருக்க வரும். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க இல்லையா, உங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படியாவது பாதுகாத்துக்கிட்டே இருக்க வருவாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரிங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்தவே மாட்டாங்க. எதிரணி பேசினாலும் அது ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்க வரும். ஏன்னா நீங்கள் தான் ஒரு தலைமையாக உட்காந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அந்த தலைமைன்ற ஒரு அருகதை யார் கொடுக்குறதுன்னா சூரியன் கொடுக்கறதா. சூரியன் தலைமை, ஒரு ஆட்சி பதவி, ஒரு உயர்ந்த பதவி, ஏதோ ஒரு பதவியை கொடுத்துட்டாலே அந்த இடத்துடைய தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பிறரெல்லாம் ஆள வருவாங்க. இவங்க போனாலே பின்னாடி 4 கார் போவோம், எல்லாரும் மதிப்பாங்க. ஒரு பெரிய ஒரு விஷயம். சாதாரண மனிதனாக அந்த பதவின்னு ஒன்று இல்லாத போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரவேற்பு மரியாதை இருக்காது. பதவின்னு ஒருத்தவங்க உட்காந்துட்டாக்கா அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வலிமை உள்ளவனோ வலிமை இல்லாதவனோ அவனுக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்துருவாங்க. எப்படி அது கிடைக்குது அப்படின்னாக்கா சூரிய பண்பு அதுதான். சூரியனுடைய அம்சம் இருந்தால் ஒருத்தர் வந்து தலைமை தன்மையில் உட்காரவே முடிய வரும். அப்போது ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களும் தன்னுடைய அரசனாக இருக்கக்கூடிய, தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயண தினசரி வழிபாடுகள் பண்ணி அவருக்கு பிடித்த தான தர்மங்களை நம்ம செய்தோன்னு சொன்னாக்கா இயற்கையாகவே வலிமை வந்துடும். அதனால் பொதுவாக சிம்மராசிக்காரர்களை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பாங்க. மதிக்கும்படி இவங்களும் நடந்துக்க வருவாங்க, பிறர் மதிக்கவும் செய்ய வருவாங்க. அது என்ன காரணம்னா சூரிய சக்தி கொஞ்சம் நெஞ்சமாச்சும் நிச்சயமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கிட்ட. இருக்கணும், இருக்க வச்சுக்கணும். அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதீதமான பலம் உண்டு. ஆக தான தர்மமும் இறை வழிபாடும் பித்ருகளுடைய ஆசீர்வாதம், பித்ருகள் சாபத்தை பாவத்தை விளக்குவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளும் தான் சிறந்த கடமை. அதுதான் உங்களை எப்பவுமே வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். இதிலேருந்து நீங்கள் மீறுறீங்க, எதுவும் செய்யலைன்னாக்கா உங்களுக்கு ஒருவேளை பித்ருகள் ஆசீர்வாதத்தால் ஒரு கிரக நிலைக்கு நல்லா இருக்குன்னா அது வரல வண்டி ஓடிக்கிட்டே இருக்க வரும். நமக்குன்னு ஒரு கெட்ட நேரம் வரும் இல்லைங்களா, அப்போ வண்டி சக்கரம் அச்சாணி முறிஞ்சு போன மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. திடீர்னு பள்ளத்தில் தள்ளி விட்டு போயிடும் நம்மளை. அதனால தான் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தானம் தான்ப்பா உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம், உன் ராசிநாதன் அதை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்றத ஒவ்வொரு சித்திரை மாதமும் நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வருங்க. இந்த சித்திரை தான் ஒரு உச்சம் பலமாக நிற்க வருவராக இந்த அமைப்பு எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஒன்றுத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் மற்ற கிரக ராசி பலனை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. அவ்வளோதான். நீங்கள் வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கு வர வாழ்நாள் முழுக்க இதை வலிமைப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் என்ற புத்தகம் நான் உருவாக்கி இந்த பிடிஎஃப் வடிவில் உருவாக்கி எல்லாரும் மொபைல்லேயே படிக்கிற மாதிரி 99 ரூபாய்க்கு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்க வரோம். ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்க வரோம். இடையில் நிப்பாடிட்டு மீண்டும் கொடுத்துட்ருக்க வரோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கி பலன் பெறுங்க. ஏன்னா அதில் நம்ம நட்சத்திரங்கள், நட்பு நட்சத்திரங்கள் யார் யார், அந்த நட்பு நட்சத்திரனால நம்ம செயல்களை செய்து நம்ம வெற்றி அடைஞ்சிக்கு வரலாம். நம்முடைய ராசியை எப்படி வலிமையாக்கலாம், நம்ம லக்கணத்தை எப்படி வலிமையாக்கலாம், நம்ம நட்சத்திரத்தை எப்படி வலிமையாக்கலான்ற ரகசியங்கள்லாம் அதில் இருக்க வருது. ஒவ்வொரு தசைக்கும் நம்ம எந்த சாமியை கும்பிட்டுக்கலாம், இது போன்ற பலன்களை கிடைக்க வரும். எல்லாம் இருக்குது, அழகாக இருக்குது. இது வந்து ஒரு சேவகமாக நான் செய்ததான் மக்களுக்கு. ஏன்னா ஜோசியர்கள் இதை யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தொழில் போயிடுன்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு நேர காலங்கள் கிடையாது, அல்லது காலம்புற போக்கில் எல்லாம் ஓடிட்டு இருக்க வராங்க. அதெல்லாம் ஜோசியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, போங்க அப்படின்னு சொல்லி போய் எல்லாத்தையும் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, என் வாழ்க்கை சரியில்லைங்க, இது அமையலை அது அமையலை, எப்போ அமையும் அப்படின்னு கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்க வராங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறது அவங்களுக்கு தெரியாது. ஏதோ காலங்கள் நம்ம கையில் தான், நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சிடும் நினச்சிக்கிறாங்க. என்றைக்கு யார் நினச்சி என்றைக்கு சாதிச்சிருக்கிறோம்? எல்லாரும் தான் அறிவாளி, எல்லாரும் தான் புத்திசாலி. ஆனால் நினச்ச பிரகாரம் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லையே. அப்போயே நம்ம ஒரு சந்தேகத்தை வச்சிடணும், கேள்வி வச்சிடணும். நம்ம சித்தர்கள் தெரிவிச்சுட்டு போய்கிற கிரகங்கள் நம்மளை ஆளுது, அதை பார்த்து நம்ம நடக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அந்த செயலுக்கு ஒரு செயலாக இந்த நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் என்ற ஒரு புத்தகத்தை உருவாக்கிட்டு விருப்பம் உள்ளவங்க வாங்கி பாருங்க, பிராப்தம் உள்ளவங்க வாங்கி பாருங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். பிராப்தம் உள்ளவங்க வாங்கி அதை பலன் பெற பாருங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கே எல்லாருக்கும் பலன் பெற செய்ய வரும். அது ஒரு சேவகமாக தான் நான் செய்தது தான். தொழிலை மீறி, எங்களுடைய ஜோதிட அமைப்புகளை மீறி நான் செய்த ஒரு செயல் தான் அது. நிறைய பேருக்கு அதில் என் மேலே வருத்தங்கள்லாம் உண்டு. நான் நன்மைக்காக செய்தேன். காலத்தின் கோலம் அப்படி இருக்கிறதுனால வேணாம். நிறைய பேருங்க காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொருத்தமே இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வாழ்க்கை பிரிஞ்சு போய் நிற்க வராங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் தவிர்க்கணும்னா முதல்ல அவங்க நட்பாக இருக்கிற போதே ஒருத்தர் நட்சத்திரம் கேட்டு நமக்கு அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சதுன்னா, நம்ம நட்பு நட்சத்திரம் பகை நட்சத்திரம் எது, இணையலாமல் இணையக்கூடாதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க இல்லையா? நட்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, அது எப்படி சரி பண்ணிக்கிறன்ற ஒரு வழிமுறைகளாச்சும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதில் தப்பிக்க முடிய வரும். என்னன்னே தெரியாமல் நம்ம வாக்குவாதம் பண்ணி சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நம்ம நிம்மதியை இருக்கிறதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குது இல்லைங்களா?
அதனால் ரொம்ப முக்கியன்றனால நான் கொடுத்துருக்கேன். விரும்புகிறவங்க வாங்கி பார்த்துக்கங்க. இதில் குறிப்பாக சிம்மராசி பாவத்துக்கு ஏன் இதை தெரிவிக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போது இருக்கக்கூடியது 7ல் சனி, கண்டச்சனி. எதிரில் இருக்கக்கூடிய விரோதி மிக பலமானவன், மிக மிக பலமானவன். அந்த விரோதியை வீழ்த்துவது சாதாரண விஷயமில்லை. அவரே சனிதேவன். சனீஸ்வரர் அமைப்பு உங்களுக்கு நேரடி பார்வை இருக்கிறதுனால உங்களை எல்லா வகையிலும் மந்தமாக்கும். எல்லா வகையிலும் புத்தி பேதலைக்கு உண்டாக்க வைக்கிறோம். மனத்துயரத்தை கொடுக்க பார்க்க வரும். சஞ்சலத்தை எல்லாம் கொடுக்க பார்க்க வரும். முதல்ல உங்கள் ராசியை எப்படி வலிமையாகிறது சொல்லிட்டேன். இந்த நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் நீங்கள் வாங்குறது அவங்க தனிப்பட்ட விவகாரம். அதை நான் உங்களுக்கு அது விற்பனை பண்ணக்கூடிய விற்பனை பொருளே அது இல்லை. அது தெய்வ கடாச்சாரம் கொண்ட ஒரு விஷயம். நான் சொல்லது ஒரு பாதுகாப்புக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலான்றது தான். இப்போ அடுத்தது நான் சொல்லக்கூடியது, இதே சித்திரை ஆண்டு பாவத்தன்மைக்கு உங்களுடைய ஜென்ம ராசிநாதனே சனிதேவர் பார்க்க வர்றதுனால உங்கள் விரோதி, நேர் விரோதி மிக பலமானவர். வேற ஏதாவது கிரகம் நேர் 7ஆம் வீடான அந்த கும்பராசியில் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விரோதின்னு ஒருத்தர் இருக்காருன்னா உங்களை தடுத்து உங்களை ஒரு வகை எல்லா வகையும் நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர் யாருன்னாக்கா சனீஸ்வரர் மட்டும்தான். அந்த சனீஸ்வரர் தான் ருணரோக சத்துருசனத்துக்குரியவரே அவர் தான் சிம்மராசிக்கு. உங்களுடைய விரோதம், ஒரு கடன் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, ஒரு நோய் நொடி இருக்குன்னாக்கா அவருடைய அருளால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அவருடைய அருள் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு கடனாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும், நோய் நொடியாக இருந்தாலும் வம்பு வழக்கலாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகி நீங்கள் வெற்றி பெற முடிய வரும். இப்போ நீங்கள் அவர் ஜெயிக்கினாக்க நான் முதல்ல சொன்ன அந்த சூரியனுடைய அமைப்பு பாக்கியத்தை பெறுவது எப்படின்றத வழிபாடு கடைபிடிச்சாலே சனீஸ்வரரையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஒருவேளை அதெல்லாம் இல்லைங்க, நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்க்குற போது சனீஸ்வரர் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அவர் தான் ஜெயிக்க வருவார். அப்போது அந்த ருணரோக சத்துருஸ்தானத்துக்குரிய அந்த விரோதி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடியது, அந்த ஸ்தானத்துக்கு உரிய சனிதேவர் தன்னுடைய அடுத்த வீடான கும்பராசியில் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து உங்கள் நேர்பார்வையாக பார்க்குறார். அது உங்களுடைய வாழ்க்கை துணை வீடே. அதுதான் உங்கள் வாழ்க்கை துணையோட சகஜமாக இருக்க வரணும். ஒரு சின்ன வம்பு தும்பு கூட இடம் தரக்கூடாது. ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் பெருசாக்கி கொண்டு போகக்கூடாது. வழக்கமன்றவர்கள் கொண்டு போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் மறப்போம், மன்னிப்போம், விட்டு கொடுத்துற நாணயங்கிற முறையில் தான் போயாக வரணும். ஏன்னா உங்கள் விரோதியே ஜெயிக்கணும்னா நீங்கள் தான் விட்டு கொடுக்க வரணும். உங்கள் வாழ்க்கை துணை வீட்டில் தான் சனி நிற்கிறாரு. விரோதத்தன்மை அங்கிருந்தால் உருவாக பார்க்க வரலாம். அது வாழ்க்கை துணையுடைய உறவுகளால் கூட வர வரலாம். கவனமாக இருந்தாக வர நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகிறேன். ஏன்னா இப்போ உங்களை தான் அவர் பார்க்கறதுனால அங்கிருந்து உங்களுக்கு ஒரு சத்திய சோதனை மாதிரி வைக்கலாம். ஒரு நோய் நொடியை கொடுக்கறது அப்படி கூட கொடுத்து கூட ஒரு செலவுகளை வைக்க பார்க்க வரலாம். ஏதோ என்றைக்கும் பேசாதவங்க இன்றைக்கி பேசிட்டாங்க எங்கள் வீட்டம்மா அப்படின்ல, எங்கள் வீட்டுக்காரர் என்ன பேசிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி கூட வரச்சே வரலாம். இதெல்லாம் பெருசுபடுத்தவே கூடாது. சனீஸ்வரர் அங்கேருந்து ஏதாவது வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க வருவார். அல்லது அவர் பார்க்குற பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல மந்தமாக்கிடுவார், ஸ்லோவாக்கிடுவார். அப்போது உங்களை பார்க்குறாரு, உங்களை செயல்பட விடாமல் மந்த புத்தியை கொடுப்பாரு, உடம்பை பலகீனமாக்குவார், இந்த கல்லீரலை பலகீனம் இழக்க வைப்பார். அதுமாதிரி கழிவுகளை ஒழுங்கான முறையில் வெளியேற்ற முடிய வராது. சர்ம சம்பந்தமான பாதிப்புகளை கொடுக்க வருவார். எனக்கு வேலை செய்யலைங்க, வாழ பிடிக்கலைங்க, வெறுப்பாக இருக்குங்க எல்லாத்தையும் மேலேன்ற மாதிரியான எண்ணங்களை கொடுக்க வருவார். சகல வகையிலையும் கூட பழகிறவன் நான் என்னன்னே புரிஞ்சிக்கவே முடியல, நம்ப முடியல. நேற்று வரலாம் நல்லா இருந்தால் இன்றைக்கி பார்த்தா எனக்கு கூட இருந்தே குழி பறிக்கிறான்ற மாதிரிலாம் தோணச்சே வரும். எதிர்பாலினத்தினர், நண்பர்கள், சுற்றத்தார் எல்லோரிடமும் நீங்கள் கனிவோடும் அன்போடும் பழகுவீங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்க வரணும், கவனமாக இருக்க வரணும். நீங்கள் அவங்கள சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியவும் கூடாது. யாரோடையும் பார்த்தீங்கன்னா வெகண்டவாதங்களோ ரொம்ப ஜாலியாக பேசுகிறப்ப சிலதெல்லாம் வெகண்டவாதம் பேசி அந்த விஷயமே பூதகரமாக ஆக்கிவிட்டு விடும். சிலதெல்லாம் விளையாட்டை எப்பவும் போல் பேச வருவோம், அது பூதகரமாக மாற வரலாம். ஒருத்தருக்கு தேவையில்லாமல் அறிவுரை சொல்லக்கூட போகாதீங்க. இந்த காலகட்டம் ஏறக்குறைய கவனமாக இருந்துக்கணும்ப்பா. நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய எண்ணங்கள் கவனிச்சுக்கிறது எல்லா வகையிலுமே நம்ம கவனமாக இருக்கணும். நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு. என் வேலையை ஒழுங்காக பார்க்குறேன்னா வழியை யாரை குறை சொல்கிறாங்களா, முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறேன். அது என்னுடைய முதலாளியாக இருந்தாலும் சரிதான், நான் அனுசரித்து போகிறேன். என்னுடைய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, என்கிட்டே சம்பளம் வாங்கிட்டு என்னையே எதிர்த்து ஏதோ பேசுகிறான், வில்லங்கம் பண்ணுறாலும் சரிங்க, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்க வரணும். ஏன்னா இந்த காலகட்டம் எதிர்த்தன்மையில் இருக்கக்கூடிய சனிதேவர் வழியே வரலாம். ஏன்னா அவர் பலமாக நிற்கிறாரு, மிக பலமாக நிற்க வராரு. அவர் பலத்தை காட்டக்கூடிய நேரமே இந்த நேரம் தான். அதனால் சனீஸ்வரர் விலகிற வரலுமே நீங்கள் இது கொஞ்சம் கடைபிடிச்சு தான் ஆக வரணும். இந்த புத்தாண்டு அமைப்புலேயும் அங்கேயே இருக்கிற கூடவே செவ்வாய்நாதனும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்களுக்கு செவ்வாய் யாரு எடுத்துனா மிக 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 முக்கியமான ஒரு கிரகம். உங்களுடைய பாக்கியஸ்தானம் முதல்ல ஆரம்பிக்க சொன்ன பார்த்தீங்கன்னா பாக்கியம் மேஷ ராசி, அதெல்லாம் சூரியன் பிரவேசம் சித்திரை மாதத்தில் அதுதான் உச்சமாக இருப்பார்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த வீட்டுக்குரியவர், பாக்கியத்துக்கே உரியவர் யாருன்னாக்கா செவ்வாய் தான். அந்த மேஷ மண்டல வீடு செவ்வாய் தான். அந்த வீட்டில் சூரியன் பிரவேசமாகவும் அவருக்கு ஒரு தனித்த ஒரு மரியாதை, மகத்துவம் எல்லாம் கிடைக்க வருது.
அப்போது இந்த செவ்வாய்நாதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை ஸ்தானத்துக்குரியவர் அவர் தான், தாய் ஸ்தானத்துக்குரியவரும் அவர் தான். அசையும் அசையா சொத்துக்கள் சுகங்கள் யாவற்றுக்கும் உரியவர் யாருன்னாக்கா இந்த செவ்வாய் தேவர் தான். அந்த செவ்வாய் தேவரும் கிராமத்தில் சனீஸ்வரோட சேர்ந்து யுத்த கிரகங்கள் 2 பேர் இணைந்து உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது சுகத்தை கட்டி போடணும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கினாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் வாங்கி ஆக வரணும். வில்லங்கம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்க வரணும். பாக்கியங்களை வீணாக செலவிடுகள் செய்யக்கூடாது. பாக்கியங்களை பெருகிற வழியை பார்க்க வரணும், பெருக்கிக்கணும். இருக்கிறதுக்கு என்னால் வேண்டியது எதுனா ஏற்பாடு செய்யலப்பா, ஏன்னா தினசரி ஒரு தர்மமாச்சும் நான் செய்தே தீருவேன் அப்படின்ற முறையில் நீங்கள் தர்மங்கள் செய்துக்கிட்டே இருக்க வரணும். ஏதாவது ஒரு தர்மத்தை மனப்பூர்வமாக ஏமாலியாக இருக்க சொல்லலை. மன விரும்பி ஏதாவது உயிர்களுக்கு உணவுகள் படைக்க வர்றது, தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்ய வர்றது, தெய்வத்தை வழிபாடுகள் பண்ணிக்க வர்றது, இப்படி ஏதாகலும் ஒன்று நீங்கள் உங்கள் தான தர்ம தன்மையில் செய்கிற மாதிரி எல்லாவற்றையும் பக்தியை பெருக்கிக்கணும். மந்திரங்கள் சொல்லி பலப்படுத்திக்க வரணும். ஏன்னா பாக்கியமும் சுகமும் கெட்டுப்பட்ட மனிதனுக்கு ஏது சந்தோஷம் இல்லைங்களா? அந்த ஸ்தானத்துக்குரியவரே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். 7ஆம் வீடுன்றது வந்து ஒரு கண்டக வீடுன்னு சொல்லக்கூடியது. ஒரு விரோதி கிரகத்தோட போய் சேர்ந்திருக்கார், விரோதி வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் இது வந்து கண்டத்துக்கு சமமானது. கண்ட வீடுன்னு நான் சொன்ன காரணம் இதுதான். அஷ்டம வீடுக்கு சமமான ஒரு பாவம் மாதிரி அவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தாலே அஷ்டமத்துக்கு சமமானது. துன்பம் துக்கம் துயரம் மரணம் கண்டம் சொல்லுவாங்க அஷ்டமஸ்தானம்னா. அஷ்டமஸ்தானத்தில் அவங்க இல்லை, ஆனால் 7ஆம் வீடுன்னு சொல்லிட்டு கண்டஸ்தானத்தில் நிற்கிறாங்க. செவ்வாயும் சனியும் பகை கிரகங்கள் 2 பேரும் அங்கே இணைஞ்சு நிற்கிறாங்க. அப்போ உங்கள் விரோதி பிடியில் உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய சொத்து சுகங்கள், உங்களுடைய பாக்கியங்கள், தெய்வ அனுகூலங்கள் எல்லாம் சிறைப்பட்டு இருக்கிற மாதிரி. என் வீட்டில் தான்ப்பா நீ இருக்கிற, இதெல்லாம் உன்னை காக்கணும்னா நீ ஒழுங்காக நடந்துக்கின்ற முறையில் அவர் விரோதத்தோடு உங்களை பார்க்குறாரு சனீஸ்வர தேவர். இப்போ புரிய வருதுங்களா? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரத்தைன்னு ஒன்று எடுத்துட்டா சனிதேவர் மட்டும்தான். ஆகையால் சிவபெருமான மனப்பூர்வமாக வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. சிவபெருமானுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. தூய்மையாக வச்சுக்குங்க. உடலையும் உள்ளத்தையும் செயலையும் மிக தூய்மையாக வச்சுக்குவாங்க. அனைத்தும் சிவம், அன்பே சிவன்ற ஒரு கொள்கையோடு இருக்கிறதுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. எவருடனும் யுத்தம் வேண்டாம், விட்டு கொடுங்க. இப்போது உங்கள் தலைமை பண்புக்கு ஒரு சோதனை மாதிரி. நீங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனிக்கு தலைவராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, தலைவியாக இருந்தாலும் சரி, சோதனை மாதிரி. ஒரு தலைமைன்ற கர்வம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நினச்சிட்டு சனிதேவர் என்ன பண்ணுவார், உங்களை பார்வை வேண்டே இருப்பார். உன்னை அடக்கிறம் பாரு, உன் தலகணத்தை ஒழிக்கிறோம் பாரு, உன்னை மட்டம் தட்டுற பாரு, உன்னை அங்கேருந்து பதவியிலேருந்து கீழே தள்ளுறோம் பாரு அப்படின்ற முறையில் என்ன பண்ணுவார், அவர் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வருவார். கூட இருக்கிறவங்களை வச்சே சதி பண்ண வைப்பார். இதுதான் சனீஸ்வருடைய செயல். இதுதான் இப்போ நாம் என்ன பண்ண வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் எதிர்த்தா நம்ம தோற்று போயிடுவோம். அவர் எதிர்க்கவே கூடாது. ஐயா தலைவணங்கி ஏற்றுக்கிறேன், எனக்கு வழி தெரியாதவன் எனக்கு வழியை கொஞ்சம் காட்டுங்க. உறவுகள் ரூபத்திலேயும் அவர் வருவார். மனைவி ரூபத்தில் வரலாம், அல்லது கணவன் ரூபத்தில் வரலாம். உங்கள் விரோதிகள் யார் வேணால் எந்த ரூபத்தில் ஏற்றுக்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு போயிருப்போம். நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு இருப்போம். கடனை இன்னும் நீ முடிக்கவே இல்லை, கடன் கொடுன்னு சொல்லி வருவான். இல்லை வழியே சண்டைக்கு வருவான். இல்லை கடன் படக்கூடிய சூழல் நமக்கு இப்போ உருவாக பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய வீடு வாசல் வாகனங்கள் இதுக்குரிய ஸ்தானம், சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், தந்தை ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் கிட்ட போய் அகப்பட்டுட்டார். அந்த கிரகம் செவ்வாய் சனிக்கிட்ட போய் அகப்பட்டுட்டார். அப்போது அந்த நிகழ்ச்சிக்காக நம்மளை ஏதாவது ஒன்று பண்ண வைக்கும். வீடு கட்டணும், மராமத்து பண்ணி வேலை பார்க்கணும், ஒரு வாகனம் ஒன்று வாங்க வரணும், இல்லை பழசை விற்றுட்டு புதுசு வாங்க வரணும், இல்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை அதுக்காக வேண்டி நான் ஏதாவது பண்ண வரணும் அப்படின்ற மாதிரிலாம் செலவுகள் இழுத்துட்டு போக வர்றது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் பண்ண வைக்கக்கூடிய நிலைகள்லாம் உண்டு பண்ணக்கூடிய சனி தேவர் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் உறவுகளாகவும் அவரே இருக்கிறதுனால உறவுகள் யாரையும் எதிர்க்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரிங்க ஏற்றுக்கிறேன், பெருசுப்படுத்திக்காதீங்க, விட்டு கொடுப்போம், சரி தெரியாமல் நான் பண்ணிட்டு இருக்கலாம், அது நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அதை பெருசாக எடுத்துக்கலைங்க, மறப்போம் மன்னிப்போம், அதெல்லாம் பெரிய விஷயங்களா அப்படியே அனுசரித்து போகிற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா சனிதேவரை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னு அர்த்தம், எதிர்க்கலைன்னு அர்த்தம். நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எதிர்க்கிற போது தான் நம்ம அவர்கிட்ட தோற்று போக வருவோம். அதனால் யாரையும் இந்த காலகட்டத்தில் குறை சொல்வதோ புறம் பேசுவதோ கூடவே கூடாது. விமர்சனம் பண்ணுறத கூட வச்சுக்கூடாதுங்க. ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் பண்ணுறது, பொது இடத்துல இருந்துக்கிட்டு, இல்லை வீட்டில் இருந்தால் கூட உங்கள் உறவுகளில் யாரையோ ஒருத்தர் நீங்கள் விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு தொல்லை தான் வந்து நிற்கும். ஏன்னா உங்கள் வாக்கு ஸ்தானத்தில் உங்களுக்கு ஆகாத கேது பகவான் உட்காந்துருக்கார். அஷ்டமத்தில் உங்களுக்கு ஆகாத உங்களுக்கு கிரகணம் பிடிக்கக்கூடிய ராக பகவான் உட்காந்துருக்காரு. மாட்டாமலாம் போயிடுவீங்க. வார்த்தையை பிடுங்கி உங்கள் குடும்ப உறவில் சண்டை சச்சரவை உண்டு பண்ணுற பாருன்ற முறையில் உட்காந்துருக்குறாங்க 2 பேருமே. அல்லது சர்ம பாதிப்புகள்லாம் கொடுக்க வருவாங்க, மன ரீதியான ஒரு பேதளிப்பெல்லாம் கொடுக்க வருவாங்க, வெறுப்பை உண்டாக்க வருவாங்க. ஆக உங்களுக்கு மும்முனை தாக்குதல் மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள், உங்கள் எதிர்ப்பு கிரகங்கள் இந்த 3 பேருமே, சனி ராகு சனீஸ்வரர், இவங்க 3 பேருமே வந்து தகுந்த இடத்துல இப்போ வந்து அழகாக உட்காந்துட்டாங்க. கேது பகவான் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் உட்கார்றாரு.
எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்த விடாமல் செலவு பண்ணிகிட்டே இருக்க வருவார். பத்தலைங்க பத்தலைங்க, இல்லைங்க, கஷ்டம். ஒரு நகை கூட நீங்கள் அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம், பிறர்கிட்ட கையேந்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம், கடன் வாங்குறதுக்காக வேண்டியாச்சோ. இப்படி ஏதாவது ஒன்று பண்ண பார்க்கும். கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல, பேசுறதுல, குடும்ப உறவுகள்கிட்ட கவனமாக இருக்க. வார்த்தையே விட்டுடக்கூடாது. மீண்டும் அல்லவே முடியாத வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்குவாங்க. கேது அந்த இடத்துலேருந்து வேலை செய்துட்டு போயிடுவார். நம்ம இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பேசுகிறத கோச்சிக்காதுங்க, இப்போ ரொம்ப கோச்சிக்க வருவாங்க. ஏன்னா அங்கே வீட்டில் கேது இருக்கார்ல, அதனால் அந்த வேலையை அவர் பண்ணிவிடுவார். அவர் முறைச்சிக்குங்க, கோச்சிக்குங்க, அவர் எது பண்ணுங்க, அவர் மேலே அன்பு செலுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுவார். உறவுகளை காமிச்சிடுவார். நீங்கள் எப்பவும் பேசுகிற மாதிரி தான் பேச வருவீங்க, எப்பவும் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லுவீங்க, அது தப்பாக தெரிய வரும். ஏன்னா கேது இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் இந்த வேலையை செய்ய வருவார். அடுத்தது அவருடைய தலையாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அஷ்டமத்தில் இல்லையா இருக்கிறாரு, அவர் அடுத்த வேலையை கட்டுவார். அந்த ஸ்தானத்தை வந்து ஏற்க ஆரம்பிச்சுடுவார். எப்படின்னா விரோதமாக செய்ய வைக்க வர்றது. ஆகையால் இந்த காலகட்டத்தில் அசைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிடாதீங்க. 8ல் ராகு இருக்கிறதுனால அது ரொம்ப வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு மாலை வேலையில் செருப்பு இல்லாமல் வெறுங்கால பூமியில் நடக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. வெய்ய நேரத்தில் நான் சொல்ல வரல, ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு செருப்பு இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும், அதனால் அங்கே போட்டு போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு செருப்பு இல்லாமல் இந்த நேரத்தில் என்னால் இருக்க முடியும், வெளியில் நடந்து போக முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு வெறுங்கால பூமியில் உங்கள் பாதம் படட்டும். அப்படி பண்ணால் ராகுக்கு எதுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அதே போல் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அறவே நிப்பாட்டிடுங்க. ராகுக்கு எது அங்கேருந்து விலகட்டும் முதல்ல. அடுத்தவங்க ஜென்மராசிக்கு வருவாங்க. அதனால் விட்டுடுங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு நான் இதெல்லாம் தியாகம் பண்ணுறேன்பா, எனக்கு வேணாம். ஏன்னா அதெல்லாம் அசைவம்ங்கிறதெல்லாம் வந்து ராகுக்கு எதுவுடைய உணவு, அதுக்கெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அதெல்லாம் நீங்கள் கவனமாக தான் இருந்தாக்க வரணும். அவங்கள நீங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக வச்சுக்குவாங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள்லாம் செய்துட்டு வாங்க. பேசுகிறத நிதானமாக கவனமாக பேசிக்குவாங்க. எல்லா ஒரு சொத்து பத்து வாங்குறதா இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் வாகனத்தை பராமரிக்கிறது, உறவுகளை பராமரிக்கிறதுலேருந்து எல்லாவற்றிலும் கவனங்களை அழகான முறையில் வச்சுக்குவாங்க. மற்றபடி எந்த கஷ்டமும் இல்லை. சிறப்பாக ஸ்ரீ விநாயக பெருமானையும் மனசில் வச்சு வணங்கிட்டு வாங்க. சூரிய பகவானை மனசில் நினச்சி வேண்டிட்டு வாங்க. திங்கட்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் பார்த்தீங்கன்னா ஆலயம் போங்க, சிவபெருமான வழிபாடு செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய சக்தி மாதாவும் மனசார வழிபாடு செய்துட்டு வாங்க. முடிந்த வகையில் உதவிகளை பிறருக்கு செய்ய முயற்சிகள் செய்துவாங்க. உங்கள் பாக்கியம் பெருகினால் சனிதேவர் அமைதியாக இருக்கிற. ராகு கேதுக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ராகு கேதுக்கள் ஒரு வகையில் உங்கள் பித்திருக்களோடு சம்மந்தப்பட்டவங்க. நீங்கள் ஒரு அமாவாசையில் ஒரு நாள் எப்பவுமே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் பித்திருக்களுக்காக வேண்டிக்கிறீங்க. இல்லை நீங்கள் எந்த தான தர்மம் செய்தாலும் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம். இறைவா, நான் செய்த தர்மத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், என் பித்திருக்களுடைய பாவசாபத்தை எல்லாம் நீக்கி அவருடைய நல்லருளை எனக்கு பெற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்டாலும் சரிங்க. இப்போ ராகு கேதுக்கள் உங்கள் குடும்ப ஸ்தானத்திலையும் உங்கள் ஆயுள் ஸ்தானத்திலையும் உட்காந்துருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை ஸ்தானத்திலையும் உங்களுடைய ஜென்ம ராசிலையும் வந்து உட்காருவாங்க. இப்பவும் சரி அப்பவும் சரி, இது போல் ஒரு பிரார்த்தனை வழிபாடுகள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களால நல்லது நடக்கும், கெடுதல் நடக்காது. இது பரிகாரம். இது வாழ்வியலாக ஆக்கிக்க வரணும். ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியம்லாம் இது கிடையாது. வாழ்வியலாக வச்சுக்க வரணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு பசி எடுக்குது. அந்த பசி எடுக்கிறப்ப நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். தாக எடுக்கும்போது தண்ணி குடிச்சு தான் ஆக்க வரணும் இல்லையா? அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த செயலை செய்து தான் ஆக்க வரணும். ஆக இந்த கிரகநிலை தன்மையில் இப்படி இருக்கிற விஷயங்கள் இருக்கிறனால கவனமாக இருங்க. அப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்து மேல் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைங்க. முடிந்த அளவுக்கு அவர்களுடைய மன வருத்தத்துக்கோ அல்லது சாபம் கோபத்துக்கு ஆளாகாமலோ நீங்கள் எப்பொழுதும் வந்து பார்த்துக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா அந்த சாணத்துக்குரிய செவ்வாய் சனீஸ்வரோடு இருக்கிறதுனால சனிப்பிடியில் அவங்க இருக்கிற மாதிரி அவங்களால உங்களுக்கு ஏதாவது மன நெருக்கடிகள் ஏதாவது வரலாம், பண நெருக்கடிகள் வரலாம். அதுக்காக வேண்டி எல்லாவற்றிலையுமே ஒரு சகிப்புத்தன்மையோட நீங்கள் உங்கள் கடமை உணர்வோடு மட்டும் நீங்கள் இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றபடி படிப்பு வேலைகள் எல்லாம் நல்லாயிருக்கும். தொழில் ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இருக்கக்கூடிய குருநிலைகள் மாறுது. குரு பயிற்சி நம்ம பார்த்துக்கு வரலாம். சில இடப்பெயர்ச்சிகள்லாம் வர பார்க்க வரலாம். மேல் அதிகாரிகள் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் சரிங்க, ஏதாவது குறை சொல்லலாமான்னு சொல்லி முயற்சி பண்ணலாம். எதையுமே பெருசுப்படுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எது சரியோ அது செய்யுங்க. தலைமைக்கு கட்டுப்பட்டாமல் போயிடுங்க. தலைமையை எதிர்த்துக்க வேண்டாம். உங்கள் தலைமைன்றது குடும்ப நிர்வாகத்தில் தலைமையாக யார் இருந்தாலும் உங்கள் அப்பா இருக்காங்க, அப்படி இருந்தால் சரி, இல்லை வீட்டுக்காரர் இருக்காங்க அப்படின்னாலும் சரிங்க, யாரையும் எதிர்த்துக்க வேண்டாம். ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தில் இருக்கணும் சரிங்க, சட்டத்தையும் சரிங்க, யாரையும் எதிர்த்துக்க வேண்டாம். தலை வணங்கி போதல், விட்டு கொடுத்தல், விமர்சனம் செய்யாமல் இருத்தல், இதை செய்தாலே ரொம்ப அழகான முறையில் இருக்கிறோம். ஏன்னா சிம்மராசிகள் எப்பொழுதும் ஜெயிக்க பிறந்தவங்க. யாரும் ஒன்றும் அசைச்சிடலாம் முடியாது. பதுங்கி பாயும் புலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் இந்த காலகட்டம் இருக்கிறோம். எப்பவுமே சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. அதெல்லாம் வந்து பதுங்கெல்லாம் வேட்டையாடுது, நேருக்கு நேராக போய் வேட்டையாடும். அப்படி இருக்கக்கூடிய ராசி தான் சிம்மராசிக்காரங்க. இப்பொழுது புலி மாதிரி நீங்கள் இருந்தாக வரணும். புலியும் பார்த்தீங்கன்னா பதுங்கி வேட்டையாடும். சிங்கத்துக்கும் புலிக்கிறக்குள்ள வித்தியாசம் அதுதான். அது பதுங்காமல் வேட்டையாடும், புலி பதுங்கி வேட்டையாடும். இப்போ நீங்கள் பதுங்கி வேட்டையாடணும். ஜெயிக்கிறதுக்காக வேண்டி
பதுங்கி பாயக்கூடிய புலியாக இருக்க வரேன்னு சொல்ல வரேன். அதனால் புரிஞ்சுப்பீங்க எளிமையாக நீங்கள். அதில் சிரமம் இல்லை, நமக்குரிய நம்ம பலப்படுத்திட்டுன்னு சொன்னால் இதுக்கு இந்த கிரகத்துக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க, அது ஓடின பாதையில் தான் நானும் ஓடி ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கிறது என் சூழல் அப்படி, ஏன்னா தான தர்மம் செய்ய முடியல, பூஜைகள் செய்ய முடியல, எதையும் நினைக்க முடியலன்னும் போது நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளில் யாரோடையும் பகைச்சிக்காமல் எதையும் பேசிக்காமல் கொஞ்சம் கவனமாக போய் இருக்க வர்றது. உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் வச்சுக்க வரணும். மன அழுத்தம்லாம் கூடாது, தெளிவாக இருக்க வரணும், தெம்பாக இருக்க வரணும். எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம், என்கிட்ட என்ன இருக்குது, எல்லாம் கிரகங்கள் செய்யக்கூடிய லீலை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரில இருக்க வரணும். உடம்புல வரக்கூடிய சின்ன விஷயத்தை விட நீங்கள் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. அது முதல்ல அதை பார்த்து என்னவோ சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை வழிமுறை நீங்கள் எடுத்துக்கு வரணும். நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி. அதில் எந்த ஒரு செயல்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்களாக போய் அகப்படாமல் பாதுகாத்துக்கிட்டால் அது போதுமானது. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். தொழில்நிலைகளிலேருந்து இப்போ புதுசாக தொடங்கலாம், ஆமாங்க தொழில் அப்படின்னாக்கா நீங்கள் உங்ககிட்ட கையிருப்பு இருக்குன்னா கடன் வாங்காமல் செய்ய முடியும்னா நீங்கள் செய்ய வரலாம். தொழிலை விட இடம்பெயர்ச்சியெல்லாம் உண்டாகும்னு சொல்ல வருது. பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக நஷ்டம் வந்துருன்னு சொல்லலை, பெரிய லாபமே உங்களுக்கு வந்தாலும் சரிங்க, நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அதில் சந்தோஷம் இல்லாமல் அமைதியாக நீங்கள் இருந்துடணும். துக்கம் வந்தாலும் சரி பெருசாக துக்கப்பட்டுக்கூடாது, அது பெருசாக கூட்டு போயிடும். அதனால் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கவனமாக மென்மையாக அப்படியே போயிடுங்க, அமைதியாக போயிடுறதுன்றது அதுதான். அதனால் உங்களுக்கு இன்னல் வந்துடும் நான் சொல்லலை. ஆனால் ஒருவேளை இப்படி சூழல் வந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி வச்சு கவனமாக இருந்துக்கு வரணும். சிரமம் விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வரணும், எதையும் பெருசு பண்ணக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, யாரிடம் வாய் பேசுறதை அதிகமாக தவிர்த்துக்கணும், அறிவுரை சொல்கிறதையும் தவிர்த்துக்கணும், ஒருத்தர் நம்புறதையும் தவிர்த்துக்க வரணும். எல்லா கணக்கு வழக்கிலையும் நம்ம முழு கவனத்தை நாம் தான் வச்சு தான் எல்லா வேலையும் செய்தாக வரணும். குடும்ப முறையாக இருந்தால் நாம் தான் அந்த பராமரிப்பை சரியாக கவனமாக பார்த்துக்கு வரணும். எடுத்தவொடனே யாரையும் அவசரப்பட்டு மட்டும் எதுவும் கோபமாகவோ குத்தமாகவோ பேசிட வேண்டாம். இதெல்லாம் ஒரு கொள்கை மாதிரி இப்போ வச்சுக்கிறது, எழுதி வச்சுட்டு நீங்கள் அப்படி கடைபிடிக்கிற மாதிரி இருக்கிறதாலே அது போதுமானதுங்க ஐயா. மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்க வரும். இந்த காலகட்ட கல்யாணம் பண்ணலாமா அப்படி பார்க்க கொஞ்சம் பார்த்து பண்ண வரணும். குருநிலைகள் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் தசாபுத்திகள் உடைய அனுசரிப்பும் உண்டாக்கி நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணுறதா இருந்தால் தாராளமாக செய்ய வரலாம். எப்படி பார்த்தாலும் மன வாழ்க்கைன்னு எடுத்துகிட்டா சிம்மராசிவாதத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சின்ன சச்சரவாச்சு வராமல் இருக்கலாம். அது நம்ம விரும்பினதுலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் தான் இருக்க செய்வோம். நம்ம விரும்பின மாதிரி இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கே சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் விலகும் அப்படிங்கிறதான் விதி இருக்க வருது. அதனால் அந்த தரப்பு தன்மையிலிருந்து சனீஸ்வரர் அது மூலமாகவும் வேலையில் செய்ய வரலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்னலை உண்டாக்க முயற்சி செய்ய வரலாம், விரோதத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணலாம். வாழ்க்கை துணையோட யுத்தம் கூடவே கூடாது, பாதுகாப்பு தான் இருக்க வரணும். வாழ்க்கையில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கோச்சிக்க மாட்டேன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துடணும். முடிஞ்ச அளவுக்கு தப்பாக இடத்துக்கு போகிறீங்க, ஒரு சூடு சொரணை இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தணும். கணவன் மனைவிக்குள்ளே அப்படியே இருந்துடணும். இந்த காலகட்டம் அதெல்லாம் எதுவும் பண்ணலை, அவங்கவுங்க திருத்திக்கலான்ற மாதிரி அப்படியே அமைதியாக இருந்துட்டாலே எல்லாம் சிறப்பாக இருக்க வரும். ஏன்னா சனி கலகத்தை உண்டாக பார்க்கும், ராகு கேதுகளும் குடும்பத்தில் கலகத்தை உண்டாக காத்துக்கிட்டு வர்றதுனால இந்த திருமண பந்தத்தில் தான் இப்போது ரொம்ப 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 அதிக சக்தியோடு இயங்கக்கூடிய விஷயத்தில் அவங்க இருக்க வருவாங்க. அதனால் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களும் சரி கவனமாக அதில் இருந்துட்டால் போதுமானது. ஒன்றும் ஆக வராது. உங்களுடைய பாக்கியாதிபதி அங்கே இருக்கிறாரு, உங்கள் சுகாதிபதியும் அங்கே இருக்கிறனால அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை பாதுகாத்து நிற்க வரும். அதுதான் சிம்மராசிக்காரங்களுடைய பலமே. அவங்க அந்த பாக்கியத்தை பெருகி வைக்கிறதா நான் ஆரம்பிக்கிற போதே இந்த பலனை சொன்ன காரணம் அதுதான். இது இந்த சித்திரை மாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, வாழ்நாள் முழுக்க இது எந்த ஜோசியரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் 10,000 20,000 கொடுத்து ஜோசியர்கிட்ட போய் பார்த்து கொடுத்து இதெல்லாம் சொல்லுனாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வாழ்வியல் ரகசியம், சின்ன விஷயந்தான், சாதாரண விஷயந்தான். ஆனால் இது சொல்ல தோணாது, ஜோசியர்களே சொல்ல தோணாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நடக்கிற தசாபுத்தி தான் சொல்ல தோணுமே ஒழிய அதிர்ஷ்ட குறிப்புகளில் கூட இது கொண்டு வர மாட்டாங்க. இந்த பாக்கியத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, சித்திரை மாத தன்மைக்கு யாருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், யார் அதை அழகான முறையில் பயன்படுத்திக்கலான்றதெல்லாம் பொதுவாக சொல்ல மாட்டாங்க. இறைவன் அருளால் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, இறைவன் அருளால் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க வரேன். எல்லாம் இறைவன் அருளே, நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இறை அருளை. ஆக பாக்கியம் பெறக்கூடியவங்க இதெல்லாம் அழகான முறையில் பலன் பெற்றுக்குவாங்க, எல்லாம் நன்மையாக இருக்கிறோம். புதுசாக திருமணம் பண்ணுறவங்க பார்த்து பண்ணிக்க வரலாம், பண்ணவே வேணான்னு சொல்ல, பார்த்து பண்ணிக்கணும், கவனமாக இருக்க வரணும் அப்படிங்கிற மிக முக்கியம்தான். ஆயுள் ஆரோக்கியம் கூடி நிற்க வரும். சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும், எல்லாம் விலகி போயிடும். பெருசுப்படுத்திக்காமல் இருந்தாலே போதுமான லாபங்கள் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், ஒன்றும் இல்லை, சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய விரையாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் இந்த காலகட்டம். அதனால் உங்களுக்கு எல்லாம் லாபகரமாக இருக்கும். விரயம் செய்யக்கூடிய கூட பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் ஒரு செலவு செய்ய வரீங்களோ அது பின்னாடி உங்களுக்கு நல்ல லாபகரமாக கூட அமைய வரும். அதனால் எதுவும் உங்களுக்கு பெரிய பின்னம்னு ஒன்று இல்லை. எதிரிகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ குற்றம் பண்ணுவீங்க, நான் பிடிக்கிறேன் பாருவங்களன்ற மாதிரிலாம் காத்துட்டு இருக்கேன். எதிரிக்கு வேலை தராமல் இருந்தாலும் அது போதுமானது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சொல் செயல் அவ்வளோதான்.
இது 2 தான் நம்ம சரி பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டாக்கா அதுவே போதுமானதுங்க ஐயா. எல்லாம் விசேஷகரமாக உங்களுக்கு இருக்க வரும். மேலும் எல்லா வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.